போய் எடுத்துட்டு வா. அது கிடைச்சாதான் என் பையனுக்கு பிள்ளைக்கு வேலை பண்ண முடியும். இப்ப வேலை இல்லாம இருக்குது. நீ சாப்பாடு குடுப்பியா? இங்க இருந்து எதுக்கு அது எதுக்கு நீ இத்தரையெல்லாம் தூக்கிட்டு போய் அது வேலை 2 பேத்துக்கு இப்ப வேலை போச்சா? நின்ற കുറച്ച് പൈസക്ക് വേണ്ടി നീ അത് പോയി എടുത്തിട്ട് വാ. எங்க வச்சுட்டு சொல்லு, நாங்களாச்சும் போய் எடுத்துக்கிறோம். മര്യാദക്ക് വന്ന് കഴിച്ചിട്ട് പൈസയും വാങ്ങിട്ട് പോയി ഇവിടെ കിടന്ന കയറെടുത്ത് ഇങ്ങനെ കെട്ടി ഞങ്ങളെ ചെയ്യണം. ഞാൻ ഇങ്ങനെ തീയിലുണ്ടാക്കുകയില്ല. നീ ഇഡ്ഡലി കഴിച്ചിട്ട് വട ബാക്കി വെച്ചപ്പോഴേ ഞാൻ ചോദിച്ചാ. അപ്പൊ എനിക്കറിയില്ലല്ലോ. വിശ്വാസം കൊണ്ടല്ല ഞാൻ ഉള്ളി വന്നത്. നീ ഇപ്പൊ ലാപ്ടോപ്പ് ആയിട്ട് എടുത്തുകൂട്. அது 2 பையனுக்கு பிள்ளைக்கு வேலை இல்ல. எங்க வச்சிருக்குதுன்னு சொல்லு. அதெல்லாம் போய் சுத்தமா போய் நீ இத்தர பொறுமையா வந்து இப்படி தூக்கிட்டு ஒரு ஆவலாது இல்லாண்டு நீ எடுத்துட்டு போனல. போட்டு உடச்சு உள்ளே போயின்னு வேண்ட. ഞങ്ങൾ ഉള്ളിലുള്ളത് അറിഞ്ഞ് നീ കെട്ടിയും വെച്ചിരിക്കണം. അത് ശബരിമല சாமியோட கயிறாக்கு அது. அந்த கயிறு நான் எடுத்து வச்சுக்கிறது. சாமி ஒண்ணு சும்மா விடாது. மரியாதை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தோம். சார்மா പറ ഞങ്ങക്ക് അത് പണി ചെയ്യാൻ പറ്റില്ല. ഒന്നും കൂടെ എടുക്കില്ല. അത്ര പൈസയും സ്വർണവും ഭാര്യക്ക് പോയിട്ട് ഒന്നും കൂടെ എടുക്കില്ല. അല്ല ഇത്ര ധൈര്യത്തിൽ വന്ന് വീട്ടിന്റെ ഉള്ളിൽ കയറി സ്വർണം പൈസ 2 വെള്ളി കോയിൻ ഉണ്ടായിരുന്നില്ലേ? ஒரு கவர்ல 2 வெள்ளி கோயின் இவ்வளவு பெருசா இருந்ததல்ல. எங்க அது? எங்க சொல்லு, அவர்கிட்ட சொல்லு. எங்கிட்ட சொல்லண்டா. சார் எங்க அந்த கோயினை இப்ப காணுமே. அதுல அது புதுசு. நாங்க ஒண்ணுமே பண்ணல. அவனுக்கு அப்படி கம்பெனிக்கார கொடுத்தது. அதை பாக்கி 2 தூக்கிட்டு போயிருக்குது. அதை எங்க இருக்கு சொல்லு. லேப்டாப்ப சொல்லு. வேற எல்லா பைசையும் எல்லாம் நீ ചെലവാക്കിട്ട് പോട്ടെ. ഈ ലാപ്ടോപ്പ് മാത്രം എവിടെന്ന് പറ. നീ ഇങ്ങനെ കള്ളക്കരച്ചിലൊന്നും 2 ആളുടെ പണി ഇല്ലാണ്ട് നിൽക്കുന്നതാ. ഞങ്ങൾ ഞാൻ ഓരോ ചായ ഇട്ട് പൈസ ഉണ്ടാക്കി വെച്ചു. അതാ നീ അവന്റെ കൊടുത്താ. ബാബുന്റെ മണിയുടെ കൊടുത്താ. അക്കാ ഇനി മേലെ ഈ പരിസരത്ത് നിന്നെ ഞാൻ വിശ്വസിച്ചിട്ട് ഞാൻ ഇഡ്ഡലി തന്നിട്ട് ഇവിടെ വന്ന് എന്താ വട വെച്ചിരിക്കുന്നു കേട്ടോ. ആ കടസയില് സാപ്പിടക്കാക്കും പറഞ്ഞു. ഞാനും അത് വിശ്വസിച്ചാ. കടലാസ് വാങ്ങി നീ പൊതിഞ്ഞിട്ട് പോയാ. 50 ரூபா கை நிறைய காசும் இருந்தது. அப்பவும் காசு இருந்தது. கீழே நின்று 50 ரூபாயும் கொடுத்துட்டு தான் போனேன். எல்லாம் தெரியுதல்ல. இந்த கடை தான் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இல்ல தண்ணி போட்டுட்டோ மறந்துட்டோ ஒண்ணும் இல்லையா. வேணும்னு வந்தது தானே. இதுக்கு முதல்ல இந்த தடை உனக்கு தெரியுமா? கேட்டு பின் எப்படி வந்த இந்த தடத்துல?